திமுகவோட என்னன்னா மற்றவங்க என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்களோ அதை பார்த்துட்டு அதுல இருந்து சில விஷயங்கள் இப்போ அவங்க கொடுக்குற மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் இல்லை வந்து அந்த ரேஷன் பொருட்கள் இதெல்லாம் வந்து திமுகவுடைய அஜெண்டாவை வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் பிரதர். ஏன்னா அவங்க வந்து இங்க என்னென்னலாம் வாக்குறுதி இருக்கோ இவங்க என்னென்ன கொடுக்குறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் போடு எடுத்து ஓட்டு நம்ம பேரை போடு. ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கின்ற திட்டத்தை தான் வந்து தமிழகத்தில் திமுக கொடுக்குற மாதிரி இவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு இவங்க அப்பாவோடைய ஃபோட்டோவை போட்டுட்டு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுவாங்க. கேட்டால் இது வந்து தமிழகத்திலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னு ஒரு பொய்யான அறிக்கை விடுவாங்க. ஆனால் கொடுக்கறது மத்திய சர்க்கார். ஆனால் அது நடைமுறைக்கு கொண்டு வரதுன்னு பார்த்தோம்னா இந்த தமிழகத்தில் இந்த ஒரு 4.5 ஆண்டு ஒரு கொடுமையான ஒரு ஆட்சியை கொடுத்த திரு ஸ்டாலின் அவர்கள் இவர் பேர் எடுத்துகிட்டு போயிடுவார். இது மட்டும்தான் உண்மையான விஷயம். ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய தமிழகத்தை சுரண்டி விற்றுட்டு பிற மாநிலங்களுக்கு விற்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இந்த திமுக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இறுதிமணி அடிப்பதற்காக மக்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள். வருகின்ற 23 ஏப்ரல் தேர்தல் அன்று மக்கள் தெளிவாக சிந்தித்து வாக்களிப்பார்கள் என்பதை உண்மையான விஷயம்.